வெள்ளம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதாக்கா? அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம். அப்படியா தம்பி? நீ காலையில சாப்பிட்டல்ல, அப்போ காலையில சிங்கு எப்படி இருந்து? நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பால் குவிஞ்சு கிடக்குது. ஐயா, இதுல என்னக்கா இருக்குது? ஐயோ, உனக்கு தெரியவே இல்லையா? இதுதான் சிறுதுளி பெருவெள்ளம். இப்படிக்கா ஒண்ணுமே புரியல. நீ காலையில சாப்பிட்டு கை கழுவும் போது கொஞ்சம் ஒரு பாத்திரம் இருந்து, இப்போ சாயந்தரம் பார்த்தா குவிஞ்சு கிடக்குது. இதுதான் சிறுதுளி பெருவெள்ளம். ஒண்ணுமே புரியலக்கா. சரி, நான் உனக்கு சொல்லி தரேன். மம்மி நம்மளுக்கு டெய்லியும் காசு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க உண்டியலுக்கு. அது எதுக்கு? எதுக்கு அதுவும் நீயே சொல்லு. ஓகே, சரி சொல்கிறேன் கேளு. நம்ம சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்கும்போது நம்மளுக்கு எதிர்காலத்தில் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது நம்ம மேல் படிப்புக்கும், இல்லை யாருக்காவது உதவி செய்கிறதுக்கும், இல்லைன்னா அவசரத்துக்கு ஏதாவது வாங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லியாக இருக்கும். இதனால் நம்ம சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சின்ன வயசுல இருந்தே காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்களை மாதிரியே சேர்த்து வைங்க. பென்னிஸ் மேக் ஃபார்ம்ஸ், சிறுதுளி பெருவெள்ளம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.